ஹே ஹாய், இன்னைக்கு நம்ம வெஜ் ஃபிரிக்ஷன்ல ப்ராப்ளம் நம்பர் 2 பார்க்க போறோம். வெஜ் ஃபிரிக்ஷன் பத்தின கான்செப்ட் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை ஒரு தடவை கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. அதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், ஒரு தடவை பார்த்துக்கங்க. இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ள போகலாம். A concrete block weighing 10 kilonewton is to be shifted away from the wall with the help of a 15 degree. They are giving wedge angle, wedge as shown in figure. Calculate the magnitude of the vertical force that has to be applied to the top of the wedge. அதாவது இந்த wedge மேல நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கறோம். அந்த ஃபோர்ஸ் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. To be shifted the block. The coefficient of friction between all the rubbing surface is 0.25. அதாவது coefficient of friction கொடுத்துறோம். ஸோ நமக்கு வந்து ஒரு டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்கான். இப்போ என்னன்னா, இங்க ஒரு கான்கிரீட் பிளாக் இருக்கு. இந்த கான்கிரீட் பிளாக்கை இந்த வெஜ் கொடுத்து மேல ஃபோர்ஸ் கொடுக்க முடியுமா? இந்த கான்கிரீட் பிளாக்கை இந்த டைரக்ஷன்ல மூவ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இதோடைய வெஜ்ஜுடைய கான்செப்ட். ஸோ வெஜ் ஃபிரிக்ஷன் ஜென்ரலா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வண்டி ஏதாவது பஞ்சர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லாரி பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, மெக்கானிக்கு வந்ததுமே வண்டி மூவ் ஆகாம இருக்கிறதுக்காக ஒரு சின்ன உட் பீஸை கொண்டு வந்து சப்போர்ட் கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஸோ ஜஸ்ட் லைக் எ வெஜ், அது வந்து வுட் வெஜ்னு சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, we have to write all the given data. நான் given இடத்துல இங்கே எழுதியிருக்கேன். ஆல்ஃபா 15 டிகிரி இதோடைய ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. தென் மியூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் 0.25. ஒன்ஸ் எனக்கு மியூ கிடைச்சிச்சுனாவே ஐ கேன் டைரக்ட்லி கால்குலேட் பை ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் tan இன்வர்ஸ் ஆஃப் மியூ. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். போட்ட ஐ கேன் கெட் 14 டிகிரி. தென் வெயிட் 10 கிலோநியூட்டன். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா கான்கிரீட் பிளாக் இருக்கு, அஸ் வெல் அஸ் வெஜ் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கோம், எந்த ஒரு ஆப்ஜெக்ட்னாலும் சரி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், பிளாக்கை வந்துட்டு சால்வ் பண்ண ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். அதுக்கப்புறம் தான் வெஜ் போகணும். ரைட், we will move to the free body diagram of the concrete block. நம்ம இப்போ கான்கிரீட் பிளாக் உடைய ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையலாம். என்ன செய்ய போறேன்னா, இங்க இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் இங்க நான் வரைய போறேன். இங்க என்ன ஆக்ட் ஆகுது, வெயிட் ஆக்ட் ஆகுது. I'm going to draw the 10 kilonewton வெயிட் ஆக்ட் ஆகிற மாதிரி போட்டிருக்கேன். தென் பார்த்தீங்க அப்படின்னா இதை தவிர்த்து வேறு ஏதாவது ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகணும்னு பார்க்கணும். இங்கே எனக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு. இங்கே எனக்கு சப்போர்ட் இருந்தால் எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக ஐ கேன் கெட் தி ஒன் நார்மல் ஃபோர்ஸ். ரைட், நார்மல் ஃபோர்ஸ் ஒன்று எனக்கு கிரியேட் ஆகும். இது நான் வந்து N1ன்னு வச்சுக்கிறேன், நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஃபோர்ஸ் இந்த சைடு இருக்கும் பாருங்க. எனக்கு இந்த இடத்துல அப்வர்ட்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும், இந்த பிளாக்கு ரைட் சைடு மூவ் ஆகுதுங்களா? ஸோ மோஸ்ட் இந்த சைடு இருக்கு, ரைட் சைடு பார்த்தீங்கன்னா எனக்கு மோஷன் இருக்கு. இதுக்கு ஆப்போசிட் எனக்கு என்ன கிரியேட் ஆகும், ஒரு லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் F1 கிரியேட் ஆகும். சொன்னது புரிஞ்சுதுங்களா? மோஷனுக்கு ஆப்போசிட் எனக்கு லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். இதுதான் வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் வேற என்ன சான்சஸ் இருக்குன்னு பாருங்க. இங்கே வெஜ்ஜோட ஒரு கான்டாக்ட் இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஐ கேன் கெட் தி நார்மல் ரியாக்ஷன் ஹியர். இது N2 போட்டுக்கிறேன். அட் த சேம் டைம் இங்க பாத்தீங்கன்னா இது அப்வர்ட்ஸ்ல வருது. சொன்னது புரிஞ்சுதுங்களா? இது வந்து அப்வர்ட்ஸ்ல நமக்கு ஃபோர்ஸ் வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு மோஸ்ட் இந்த சைடு இருந்துச்சுன்னா ஐ கேன் கெட் தி friction force in the upwards direction. இது downwards எனக்கு ஃபோர்ஸ் அக்கர் ஆகுது, இது upwards போகுது. இவ்வளவுதான். நம்ம இருக்கக்கூடிய எல்லா ரியாக்ஷன் ஃபோர்ஸும் வரைஞ்சிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா அடிஷனல் நான் ஒன்று போட்டிருக்கேன், ரெண்டு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அதாவது N2க்கு F2க்கும் பார்த்தீங்கன்னா R2, N1க்கு F1க்கும் R1. இது காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே இன்க்ளைண்டா இருக்கு. இந்த மூணு ஃபோர்ஸுமே ஆட்டோமேட்டிக் என்ன இருக்கு, ஹரிஜான்டல் வெர்டிகல் ஃபோர்ஸஸா இருக்கு. ஸோ நம்மளால இன்க்ளைன்டு பிளேன் மெத்தடும் ஹரிஜான்டல் வெர்டிகல் ஃபோர்ஸ் மெத்தடும் யூஸ் பண்ண முடியாது. அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, we need to calculate the resultant force. இது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு தெரியும் ரிசல்டன்ட் ஃபோர்ஸுக்கும் N1க்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் பை. ப்ரீவியஸ் கிளாஸே சொல்லியிருக்கோம், π1 π2 ஈக்குவல் டு π3. இந்த மூணுமே சேம் தான். ஸோ நார்மல் N1 R1க்கு கூடிய ஆங்கிள் θ1, அதே மாதிரி N2 R2க்கு கூடிய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா π2. இஸ் இட் கிளியர்? இப்போ என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, இதவே ஒரு ஈக்குலிபிரியம் கண்டிஷனா மாற்ற போறேன். நான் இங்க ஃபர்ஸ்ட் இங்க ஆக்ட் ஆகக்கூடிய 10 கிலோநியூட்டனை இங்க போட போறேன். அது வெர்டிக்கலா எனக்கு ஆக்ட் ஆகுது. ஸோ ஐ எம் கோயிங் டு ரைட் தி 10 கிலோநியூட்டன். தென் பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி N2 F2 நீங்க எடுக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் தான் எடுக்கணும். R2 பார்த்தீங்கன்னா இங்க இடத்துல ஆக்ட் ஆகுது, இது R2. அதே மாதிரி R1 பார்த்தீங்கன்னா அப்வர்ட்ஸ் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது, இது R1.
இப்போ நமக்கு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும், எது π1 எது π2 அப்படிங்கிறது. ஸோ ஜஸ்ட் கெஸ் பண்ணி பாருங்க. இது பாருங்க, இது வெர்டிக்கலாக இருக்கு. வெர்டிக்கலாக இந்த ஃபோர்ஸு, இந்த ஃபோர்ஸுக்கு R1 பார்த்தீங்கன்னா நமக்கு π இருக்கு, π1 இருக்கு. நம்ம π1 நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்ப்பா, we are having 14 degree, so I can directly write the 14 degree. இது முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த ரிமைனிங் போர்ஷன் என்ன, 90 minus 14 degree போட்டா we can get the answer. இந்த போர்ஷன் முடிஞ்சிருச்சு, ரைட். அப்புறம் இந்த போர்ஷன் வரும். இப்போ நமக்கு என்ன தேவை, இந்த R2க்கும் இந்த ஹரிஜாண்டல் ஆங்கிள் தேவை. ஆனா இங்க பாருங்க, இது சம் இன்க்ளினேஷன்ல இருக்கு. இதை நான் வந்து இப்போ ஹரிஜாண்டலா டிசால்வ் பண்ணேன் ஆகும், இந்த மாதிரி டிசால்வ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இப்படிதான் வரும் கரெக்டா. ஸோ இங்க பாருங்க, இந்த ஃபோர்ஸ் N2க்கும் R2க்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் π2. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இங்க சம் ஆங்கிள் இருக்கு, ஹரிஜாண்டலாவே ஆக்சுவலா இல்ல, இது வந்து சம் இன்க்ளினேஷன் இருக்கனால we need to find out this angle also. இது ஒரு சின்ன ட்ரிக் சொல்லலாம். எப்படின்னா, நமக்கு வெஜ் என்ன ஆங்கிள் இருக்கோ, சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெஜ் பாத்தீங்கன்னா வெர்டிக்கலா 15 டிகிரி இருக்குன்னா நமக்கு ஆட் ஆகக்கூடிய ரியாக்ஷன் ஃபோர்ஸ், நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் உடைய ஆங்கிள் பாத்தீங்க அப்படின்னா இட் சுட் பி தி வெஜ் ஆங்கிள். வெஜ் ஆங்கிள் ஹரிஜாண்டலா ஆக்ட் ஆச்சுன்னா இங்க வெர்டிகலா வரும், இங்க வெர்டிகல் ஆக்ட் ஆச்சுன்னா இங்க ஹரிஜாண்டலா வரும். சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. இங்க 15 டிகிரி வெர்டிகலா இருக்கு. இந்த 15 டிகிரி வெர்டிகல் கொண்டு போயிட்டு நம்ம இங்க என்ன செய்யறோம், இந்த ஹரிஜாண்டல் நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ்க்கு நம்ம எடுத்துக்க போறோம். இதுதான் ட்ரிக். நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ட்ரிகோனோமெட்ரி லா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி. பட் இது ஒரு சின்ன ஷார்ட் கட். வெஜ் ஆங்கிள் பெர்பெண்டிகுலரா கொடுத்திருந்தாங்கன்னா இங்க வந்து நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஹரிஜாண்டலா எடுக்கணும். இதுவே இங்க ஹரிஜாண்டலா கொடுத்தாங்கன்னா இங்க வெர்டிகலா எடுக்கணும். அதை யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். So I can directly get 15 plus 14, கரெக்ட்டுங்களா? So I have to write 14 plus 15 degree, I can get the 29 degree. நம்ம இப்போ 20 டிகிரி கண்டுபிடிச்சிட்டோம். 90 minus 29 போட்டா we can get this 61 degree. இது கிடைச்சிடும். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய எல்லா ஆங்கிளும் தெரிஞ்சிருச்சு. We can directly use the resolving method. Sum of the h equal to 0. ரைட் சைடு கூடிய ஃபோர்ஸ் எல்லாம் பிளஸ் நம்ம அசியூம் பண்ணிக்கணும். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 kN இது வெர்டிகல் ஃபோர்ஸா இருக்கு, இது 0 ஆயிரும் வராது. தென் R1 பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் லெஃப்ட் மூவ் ஆகுது. So I have to use minus R1. இதோடைய ஹரிஜாண்டல் டிகிரி நம்ம எடுக்கணும். So 76 degree I have to use the 76 plus. ஏன் plus போட்டிருக்கேன்னா இது towards right போகுது இந்த force R2 force. So R2 cos இதோடைய horizontal angle 29 degree equal to 0. இது பத்தி எனக்கு ஒரு ஈக்குவேஷனா ஃபார்ம் ஆயிடும். Likewise sum of the V equal to 0. vertical force ஃபுல்லா எடுக்கிறேன். 10 kN downwards வருது. அதே மாதிரி R1 பாத்தீங்க அப்படின்னா எனக்கு upwards வரும். I have to use that plus R2 sin 76 degree equal to 0. இந்த R2 பாத்தீங்கன்னா சாரி இது R1 தானே நம்ம போடணும். R1 sin 76 டிகிரி, இது R2 sin 29 டிகிரி. அவ்வளவுதான். ஓகே, இப்போ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி நம்ம சால்வ் பண்ணலாங்கிறது, கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாங்கிறது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் உடைய நோட்ஸ்ல நம்ம டீடைலா கொடுத்திருப்போம். நீங்க அதை ஒரு தடவை பாத்துக்கோங்க. இதை நம்ம சால்வ் பண்ணா we can get some answer. இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி பார்த்துட்டோம். நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா R1 equal to minus 11.95 kilonewton, R2 பாத்தீங்கன்னா 3.29 kilonewton. மைனஸ் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா அது லெஃப்ட் சைடு மூவ் ஆகுறது பாத்தீங்க ஒன்றும் இல்லை. இங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது, R1 பாத்தீங்கன்னா இந்த சைடு மூவ் ஆகுது. தட் மீன்ஸ் லெஃப்ட் சைடு மூவ் ஆகுறது தான் வந்து மைனஸ் இண்டிகேட் பண்ணுது. அதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க தேவையில்லை. உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ நீங்க போட்டுக்கலாம். So we are having two answers. இதை யூஸ் பண்ணி we have to find out the wedge உடைய ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், we have to draw the free body diagram again. இது பாத்தீங்கன்னா வெஜ்ஜுக்கு நம்ம வரைய போறோம். வெஜ்ஜுக்கு பாத்தீங்கன்னா we have to compare with the problem. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்யணும், we have to draw the free body diagram for the wedge. இங்க பாத்தீங்கன்னா இந்த கான்கிரீட் பிளாக் இருக்கு. சோ அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், we will get the normal reaction force N2. இங்க தான் நம்ம N2 போட்டிருந்தோம், N2 போட்டிருப்போம். ஆட்டோமேட்டிக்கா இது நான் ஃபோர்ஸ் இந்த சைடு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு மோஸ்ட் இந்த சைடு இருக்கும், மோஸ்ட் இந்த சைடு இருந்துச்சுன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆப்போசிட் சைடு என்ன கிடைக்கும், லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் F2. இஸ் இட் கிளியர்? சொன்னது புரிஞ்சுதுங்களா? ஸோ நான் இது இப்படி கூட வரைஞ்சுக்கிறேன். நமக்கு எப்படி கம்ஃபர்டபுள் இருக்கோ நம்ம வரைஞ்சிக்க வேண்டியதான் F2. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஃபோர்ஸ் மேலே இருந்து அப்படி கொடுக்குறேன். அப்போ அது எனக்கு சைடு ஆட்டோமேட்டிக்கா ஆப்போசிட்ல லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் கிரியேட் ஆகும், அது F3. இந்த சைடு கொடுக்கும்போது எனக்கு ஒன்றும் இல்லை, இந்த சைடு நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் இப்படி டவுன்வர்ட்ஸ் இது மூவ் ஆகும். அடுத்த சேம் டைம் இந்த வெச்சு பார்த்தீங்கன்னா இந்த சைடு லைட்டாக மூவ் ஆகிட்டே போகும்ல, அதுதான் நம்ம இங்கே இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று வச்சிருக்கோம். தென் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கான்டாக்ட் இருக்கு. we will get the reaction force, normal reaction force N3.
இப்போ அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், we have to find out the resultant force இங்க நம்ம வரையணும். R3 at the same time இதுக்கு பார்த்தீங்கன்னா resultant force R2. Is it clear? இப்போ நம்ம என்ன செய்யணும், we have to find out the angle again. N3க்கும் R3க்கும் கூடிய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா π3. இது நல்லா பார்த்துக்கோங்க, இது ஃபோர்ஸ் ஹரிஜான்ல தான் வரும். ஏன்னா இந்த வெட்ஜுக்கு ஹரிஜான்ல தான் நமக்கு என்ன கிரியேட் ஆகும், நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். ஸோ இட் மீன்ஸ் ஹரிஜான்ல N3 இருந்து R3 கூடிய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா π3. இஸ் இட் கிளியர்? அதே மாதிரி என்ன செய்யணும், இந்த R2க்கும் N2க்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா π2. ஆனால் இது பார்த்தீங்கன்னா சம் இன்க்ளினேஷன் இருக்கு. ஸோ வி நீட் டு ஃபைண்ட் அவுட் தி இன்க்ளினேஷன். இந்த N2க்கும் இந்த ஆங்கிள் நம்ம தெரியணும், தெரிஞ்சால் மட்டும் தான் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம கம்பைன் பண்ண முடியும். நம்ம இப்போ இதை ஈக்குலிபிரியம் கண்டிஷனாக மாற்றிக்கலாம். நமக்கு இங்கே P ஃபோர்ஸ் வெர்டிக்கல் ஆக்ட் ஆகுது. ஸோ ஐ ஹாவ் டு ட்ரா தி P ஃபோர்ஸ். P வெர்டிக்கல் ஆக்ட் ஆகுது. அட் த சேம் டைம் R3 பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகுது. R3 இந்த R3க்கும் இந்த நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ், அதாவது நார்மல் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹரிஜான்ல ஆக்ட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா π3. நமக்கு பையோட வேல்யூ தெரியும் 14 டிகிரி. இது 14 டிகிரி ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிமைனிங் போர்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதலே தெரியும். வாட் வி ஹேவ் ரைட் என்ன எழுதிருக்கு நம்ம 14 ரைட். இங்கே வேற மாதிரி போட்டிருக்கோம்ல, அப்போ நம்ம வி ஹேவ் டு சேஞ்ச் தட். 14 90 மைனஸ் 14 போட்டால் இங்கே 76 டிகிரி நமக்கு கிடைச்சிருச்சு. தென் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் இந்த போர்ஷன் மட்டும்தான். ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது, இந்த மாதிரி ஆக்ட் ஆகுது. ஸோ R2 இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸில் இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸுக்கும் N2க்கும் ஆங்கிள் நமக்கு தெரியும். ஆனால் இந்த N2க்கும் இந்த ரிமைனிங் போர்ஷனுக்கும் ஆங்கிள் நமக்கு தெரியாது. இதுக்கு தான் ஒரு சின்ன ட்ரிக் சொல்லி கொடுத்தேன். என்ன சொன்னேன்னா, இங்கே இருக்கக்கூடிய வெஜ்ஜுடைய ஆங்கிள் வெர்டிக்கலாக இருந்துச்சுன்னா நார்மல் ரியாக்ஷனுடைய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஹரிஜாண்டலுக்கு சேமாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது இங்கே 15 டிகிரி இருந்தால் இந்த ஹரிஜாண்டல் 15 டிகிரின்னு அர்த்தம். ஸோ நான் அதை தான் சொன்னேன். ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 15 இந்த போர்ஷன் 15 அட் த சேம் டைம் இந்த π2 பிளஸ் 15 நம்ம சேர்த்துக்கணும். π2 நமக்கு தெரியும் 14 பிளஸ் 15 பார்த்தீங்க அப்படின்னா we will get the 29 டிகிரி. ஸோ 29 அப்படின்னா நம்ம இங்கே ரிமைனிங் போர்ஷன் என்ன இருக்கு 61 டிகிரி இருக்கு. ஸோ ஐ ஹாவ் டு ரைட் தி 61 டிகிரி. இஸ் இட் கிளியர்? ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான், பட் அந்த ஆங்கிள் மட்டும் நீங்கள் ப்ராப்பராக எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் we have to use the sum of the h equal to 0 கான்செப்ட். sum of the h equal to 0 போட்டோம்னா all the forces ஹரிஜான்டல் நம்ம எடுத்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் ரைட் வருது R3 cos 14 டிகிரி, இது டுவர்ட்ஸ் லெஃப்ட் போகுது -R2 cos 29. நம்ம யூஸ் பண்ண அதே கான்செப்ட் தான். sum of the v equal to 0 நம்ம போட்டுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு R2 உடைய வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ R2 வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், அட் த சேம் டைம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு R3 மட்டும் ஒரு ஈக்குவேஷனாக இருக்கும். ஸோ R3 கிடைச்சிடும். அந்த R3 மட்டும் போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா we can get the P. ஸோ P யோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2.28 கிலோமீட்டர் எனக்கு வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2.29 வரலாம், 30 வரலாம், 2.26 வரலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் தி யுவர் கால்குலேட்டர் யூசிங் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்றீங்கன்னு, அதாவது டிஜிட் நீங்க எப்படி இருக்குன்னு பொறுத்திருக்கு. 0.2 எடுக்கலாம், 0.3 எடுக்கலாம், 0.002 மாதிரி நிறைய எடுக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் வேஸ் வில் கெட் தி ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.